நிறைய அளவுக்கு திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வந்து இன்னைக்கு பார்த்தா தமிழ் பல்கலைக்கழகம் இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு கருணாநிதி தமிழை வச்சு இன்னைக்கு ஒரு வியாபாரம் செய்கின்ற குடும்பம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்பம். ஆனால் உணர்வுபூர்வமாக தமிழை நேசித்து தமிழ் எங்கும் எதிரும் ஒழிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே மனப்பான்மையோடு உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் பார்த்தா அரசியலும் சரி சினிமாவிலும் சரி ஒரு பெரிய சகாப்தம். சினிமாவில் பாத்தீங்கன்னா எத்தனை பாட்டுகள் இன்னைக்கே பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டுருப்பீங்க நீங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு பாட்டு நிக்குதாமா புது பாட்டுலாம் நிக்கிறேன். ஊ சொல்லு மாமா ஊ சொல்லு மாமா ஒரு பாட்டு இருக்கு. அது என்னன்னே தெரியல, அது என்னத்துக்கு ஊ சொல்றது. ஆனா அந்த காலத்துல தலைவர் கூட அரசியலுக்கு குமரல சின்ன பையில தேதி கேளடா ஆடு வளரணும் அறிவு வளரணும் அதான வளர்ச்சி உன்னை ஆசிரியர்களுக்கு அதுவே நீப்பதம் வச்சு நானும் ஒவ்வொரு காலம் தொடர்ந்து வச்சு உன் நரம்போடு தான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி வேப்பக்கர உச்சியிலிருந்து பேவன் ஆடுகிற விளையாடு போகணும்னு சொல்லி வைப்பாங்க. ஒன்னு வீரத்தை குழந்தையை கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீரர்கள் மூலையற்ற வார்த்தைகளை வேடிக்கை கூட நம்பி விடாது. நீ வீட்டுக்குள்ளே பயணக்குள்ள வேண்டி விடாது. எப்படிப்பட்ட வரி இன்னைக்கும் பார்த்தா அந்த வரிகள் அப்படிதான் நெரிசல் இருக்கும். அதே போன்று தூங்காது தம்பி தூங்காது சோம்பேறி என்ற பெயர் வாங்காது. ஒரு படைகளில் தூங்கியவன் வெற்றியில தான் ஒரு பள்ளியில் தூங்கியவன் கல்வியில தான் கடைகளில் தூங்கியவன் முதலில் தான் கொண்ட கடமையில் தூங்கிய புகழினர் தான். பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொல்லாத வேலைகள் தூங்குத பல போசியார் சொன்னாரு கும்பகரம் தூக்கம் யாரு ஸ்டாலின் போட்டுட்டு அவர் தான் சொல்லியிருக்காரு பொல்லாத வேலைகளும் தூங்குத போயிட்டு. அது மட்டும் இல்ல அது இல்லாம அச்சம் என்பது மனைமையோட அஞ்சாமை திராவிட உரிமையோட ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயிடம் காப்பது கடமையிடா. எப்படிப்பட்ட வரிகள் இதெல்லாம் தலைவன் என்ன இந்த எழுதி இருக்கணும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், உரிமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வரலாம். மான பெரிதென்று வாழும் மனிதர்களை யாருன்னு சொல்லலாம். மான் என்று சொல்வது இல்லையா. தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. தலைவர்கள் ஆவதில்லையா. எப்படிப்பட்ட வரிகள் இது. அப்புறம் நான் ஆயிட்டு சொல்றேன் இந்த ஈர ஜென்மனுக்கு புரியாது. இந்த ஈர ஜென்மனுக்கும் திமுக புரியாது. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை ஒரு ஈனம் இல்லை. அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். அவர் எப்போது வாழ் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும். இந்த காக்கையின் கூட்டத்தை ஒழிப்ப 2026 ஒழிக்கணும். அந்த காக்கையின் கூட்டம் 2026 இந்த காக்கையின் கூட்டத்தை ஒழிக்கணும். காக்கா கூட்டம் அது எல்லாம் காக்கா கூட்டம் எல்லாம் பார்த்தா அவளை சாடுறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மதுரையில ஒரு டெப்டி சிஎம் ஒரு கான்ஸ்டியூஷன்லாம் பதவி எடுத்துட்டாரு. ஓகே அவருக்கு ஒரு அமைச்சர் போய் சாதப்படுறாரு. ஒரு இன்னொரு யாரு மினிஸ்டரா எம்எல்ஏவா அவருக்கு போய் நான் மானங்கிட்ட அந்த மாவட்ட அமைச்சர் யாருக்கு மூர்த்தி அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அவர் தெரிய போகுது ரிஜிஸ்ட்ரேஷன் மானங்கிட்ட எவ்வளவு தூரம் ஒரு அசிங்கச்சி இதை விட பதவி எப்படி தெரியாது. இன்னொரு இவ்வளவு சாலப்படுறது நான் அதான் பேரில் சொன்னேன். கேமரா மட்டும் இந்த கவுண்டமணி ஜோக் தெரியுமா. ஏய் நீ பாரு நம்ம ஊருக்கு தியேட்டர் லைசன்ஸ் வரலாம் இல்லைன்னு பாரு. நான் போய் உள்ள போய் வாங்கி வந்துடுறேன். கலெக்டர் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு பாரு சொல்லிட்டு உள்ள போய் கலெக்டர் காரில் வந்துருவாங்க. ஊருக்கு நீங்க லைசன்ஸ் கொடுத்தாதான் பொழிக்க முடியும். ஒரு உள்ள நடந்த விவகாரம். அந்த மாதிரி கேமரா இருந்தனால பார்த்தீங்கன்னா கால உள்ள அது கூட பக்கத்துல இன்னநிதி இன்னநிதி மூர்த்தி பக்கத்துல இருந்து ஏதோ பூசு வந்துச்சான் பேங்க்ல அதை கூட தட்டி விடுறாங்க.